வாலி பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வேதங்கள் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சிவய நம. இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வெளிப்படையா உண்மையுடன் அடியேன் நம் மக்கள்ங்கிறது எல்லாரையும் உலகத்தை சேர்த்து தான் நான் சொல்றேன். நம்ம உலகம் அப்படிங்கிறது இந்த உலகம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா இந்த மாதிரி அண்ட சராச்சரங்கள் கோடான கோடி உலகங்கள் இருக்கு. இந்த கோடான கோடி உலகங்கள்ல நாம் என்பது ஒரு புள்ளி மட்டும்தான். ஆனா இதை நம்ம உணராமல் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நாம் என்பதை நம்ம மறந்து மனசுக்குள்ள கோபம், போட்டி, பொறாமையை வைத்துக்கொண்டு பய உணர்வு இருந்து உண்மையான அமைதி நிலையை நம்ம இழந்து சதா நம்மளுடைய மூளை என்ன பண்ணுது அப்படின்னா வெளி நாட்டத்தோடையே திரிந்து கொண்டும் அழிந்து கொண்டும் நம்மள அழிச்சிட்டு இருக்கு. இப்ப இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட 100 ஆண்டுகள்ல இருந்து நமக்கு நாமே நம்மளுடைய ஆயுளை குறைத்து கொண்டு இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல ஒரு 50-60 வருடமாவது மனிதன் உயிரோடு இருப்பானா? குறிப்பா நோய் நொடி இல்லாமல் இயற்கையோடு உயிரோடு வாழ்வானன்னு பார்த்தா கேள்விக்குறி. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடான கோடி செயற்கையாலையும் இயற்கையாலையும் உணவு முறைகள் இருந்தாலும் கூட அதே அளவுக்கு கோடான கோடி நோய்களும் இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய நோய் பாத்தீங்கன்னா பெயரை கூட கண்டுபிடிக்க முடியல, எதனால வருதுன்னு கூட தீர்மானம் செய்ய முடியல. புதிதாக ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அதை உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பல உறுப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கிறார்களே ஒழிய அந்த நோய் உண்மையாவே எவ்விடத்தில் இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு யாராலையுமே கணித்து கொள்ள முடியல. இன்னைக்கு வரக்கூடிய நோய் ஆளாளுக்கு அவர்களுடைய ஆராய்ச்சியின்படி ஒரு பெயரை வைக்கிறாங்களே ஒழிய ஆனா உண்மையாவே இந்த நோய் எதனால உருவாகுது உடலுக்குள்ளங்கிறது தெளிவா தீர்மானமா யாராலையும் கொடுக்க முடியல. உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்கள் என்றாவது உயிர் இதுதானா அப்படின்னு பார்த்திருக்காங்களான்னு இல்லை. கண்ணை ஆபரேஷன் செஞ்சு கண்ணை பாதுகாக்கக்கூடிய கண் மருத்துவர்கள் கண்ணுல இருந்து ஒளி போயிருச்சு அப்படின்னா ஒளியோடு இருக்கக்கூடிய ஒரு கண்ணை அவர்களால படைக்க முடியுதான்னு பார்த்தா கிடையாது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் சிறுநீரகத்தை இன்னொரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியுதே ஒழிய அதே மாதிரி ஒரு சிறுநீரகத்தை தயார் பண்ணி ஒரு இன்னொரு உடலை செலுத்த முடியுதா அப்படின்னா கிடையாது. இறைவனால கொடுக்கப்பட்ட உள்ளுக்குள்ள இருக்கிற எந்த பொருளையாவது இறைவனை தவிர வேற யாராலையும் படைக்க முடியுது அந்த உலகத்துல. இதுல நம்ம யோசிக்கணும் இல்லையா?
நம்ம உடம்புல நம்ம நகம் வெட்டுறோம், வாரம் வாரம் நகம் வந்து வளருதுன்னு வெட்டுறோம். இந்த நகத்தை கூட நம்மளால படைக்க முடியுதா? வெட்டி கீழே போட்டுறோம், மறுபடியும் அந்த நகத்தை நம்மளால ஒட்டி வாழ வைக்க முடியுதா? நகத்தோடைய ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். தினமும் நம்ம மலம் கழிக்கிறோம், நம்ம என்ன சாப்பிட்டோமோ அது மலமா வருது. அந்த மலம் நாம சாப்பிட்ட உணவா நம்மளால மாத்த முடியுதா? இல்லையா? இப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறது மக்கள் நீங்க தான் தீர்மானம் செய்யணும். இனியும் நீங்க வந்து உங்களை உணராம விட்டுட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல வறுமையோடு வாழ ஆரம்பிப்பீங்க. மாத்திரை மருந்து வாங்குவதற்கே நீங்க சம்பாதிக்கணும், வாழ்வதற்கு சம்பாதிக்க கூடாது. மாத்திரை மருந்து வாங்கி உங்களை நீங்க அடிச்சுக்கிறதுக்கு நீங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலை விரைவில், மிக விரைவில் வந்துட்டு இருக்கு. இப்பயே ஒரு 50% வந்துருச்சு. இனி 100% வருவது நம்ம கையில தான் இருக்கு. மனுஷனுக்கு மனுஷன் தான் அழிவு கொடுத்துக்கிற மொழி இயற்கை கிடையாது. ஒரு மரம் ஒரு மரத்தை வெட்டிருதா, ஒரு மரம் ஒரு மரத்துக்கு துரோகம் செய்யுதா? மாறாக மனிதன் என்ன பண்றோம், ஒரு மரத்தை நம்ம வெட்டுறோம், நம்மளுடைய சுயநலத்துக்காகவோ அந்த மரத்துல நம்ம வந்து ஒரு சேரோ ஒரு கட்டுலோ இல்ல அந்த மரத்தை நம்ம வந்து ஒரு நீர் தண்ணி காய வச்சு குளிப்பதற்கோ எதுக்கோ ஒண்ணு நம்ம பயன்படுத்துறோம். மாறாக அதே மாதிரி ஒரு மரத்தை நம்மால் உருவாக்க முடியுதா? அந்த விதையை நம்மளால கொடுக்க முடியுதா? நல்லா நம்ம வந்து கவனமா சிந்தித்து பார்க்கணும். இதுல இருந்து எப்படி விடுபட்டு மனிதன் வாழணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஏன்னா இப்ப நான் சொல்றதெல்லாம் நான் சொல்லல, நம் சித்தர் தாத்தாக்கள் நம்மளுடைய ஏடுகளையும் சுவடிகளிலும் புத்தகங்களையும் கொடுக்கப்பட்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்ப 2022 இறுதி மாதத்துல அடியும் இந்த பதிவு போடுறேன். இப்ப 2023 வந்துருச்சு. இன்னும் ஒரு 4 வருட காலம் தான் இருக்கு, 4 அல்லது 5 வருட காலம். 2027ல எல்லா உயிர்களுக்கும் மூளையில வந்து சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு மனதால பாதிப்புகள் வந்து மூளை செயலாக்கம் இழக்கக்கூடிய நிலை 2027ல நிச்சயமா வரும். அதுல இருந்து மனிதன் தப்பிக்கணும் அப்படின்னா இப்பயில இருந்தே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை உணரக்கூடிய இந்த மனதை வந்து தூய்மையா அமைதியா வச்சுக்கக்கூடிய தியான முறைகளை கையாளணும். உணவு, உண்மையான இயற்கை சார்ந்த உணவு முறைகளை வந்து நீங்க கையாள ஆரம்பிக்கணும். உங்களை நீங்க உணர்ந்தால் உங்க வீட்டுல ஒரு 5 பேர் வாழ்றீங்க, ஒருத்தர் வந்து உங்களை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 4 நபர்களை நீங்களாவே அவங்கள வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா இயக்கமும் எங்க பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்துதான் நடக்குது. அப்ப நேரா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டயே போயிட்டோம் அப்படின்னா கோடான கோடி நோய்கள் வந்தாலும் நம்மை தாக்குவது கிடையாது. மாறாக இந்த கோடான கோடி நோய்களை அழிப்பதற்கு ஆன்மீகத்தால மட்டும்தான் முடியும். அதனாலதான் இன்றைய கலியுகத்துல ஆன்மீகம் என்பது இறைவன் விரைவில் எல்லா இடங்களுக்கும் கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஆன்மீகத்தை யாரும் அவ்வளவு எளிமையா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே கொடுத்தாலும் அதுக்கு ஒரு விலை பட்டியல் வைத்து கொண்டு கொடுக்கறதுனால யாருக்கும் இந்த ஆன்மீகம் வந்து என்ன சொல்றதுன்னா உண்மையை கொடுக்கறது இல்ல. உண்மையான ஆன்மீகம் வந்து இலவசமா எளிமையா கொடுக்கணும். மாறா ஒரு நான் கர்மா என்ன அப்படின்ட்டு உயர்ந்த பணம் வாங்கிட்டு கொடுக்கும்போது அவங்க என்னதான் பயிற்சி பண்ணினாலும் அவங்களுக்கு அது வந்து ஒரு நல் வழிமுறையோடு அமையறது இல்லை. ஏன்னா பணத்தை கொடுத்துதானே ஆன்மீகத்தை வாங்கியிருக்காங்க. அப்ப ஆன்மீகத்தை வாங்கினவன் எப்படி இருப்பான், கொடுத்தவன் எப்படி இருப்பான், இது எப்படி சித்தியாகும் இல்லையா? எங்கேயும் ஓடி ஒளியாதீங்க மக்களே. நீங்க தினமும் உங்க சுவாசத்தை கவனிச்சுட்டு வந்தாவே போதும். இந்த சுவாசமே உங்களை வந்து உயிரோடு வாழ வைக்கும், உணவு இல்லாமையே. சிவ சிவ. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு மருந்தா இருந்தது. இன்றைய கலியுகத்துல மருந்து தான் நமக்கு உணவாவே மாறிட்டு இருக்கு. ஆனா மருந்தாவே மாறுவது 2027 தான். சிவ சிவ. சரி, அடியனுக்கு ஏதோ மனசுல பட்டதை நான் வந்து எளிமையா எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். ஆன்மீகம் வளரட்டும், ஆன்ம நிலை வளரட்டும். எல்லோரும் ஆன்ம நேயத்தோடு இந்த உலகத்துல நடந்துக்கணும். அன்போடு நாம் எல்லாரும் இருக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.